சிவபார்வதி கல்யாணம் கையிலையில் நடக்க வந்தவர் கூட்டம் அதிகரிக்க உலக நிலமே தாழ்ந்து போனதாம். இதனை சமன் செய்ய சிவன் அகத்தியரை தென்னாட்டுக்கு அனுப்பி வைத்தார். அகத்தியர் கணபதி இல்லாவிடில் நமக்கு காவிரி கிடைத்திருக்காது, பழனி ஆண்டவன் குடியிருக்கும் மலையும் கிடைத்திருக்காது. எத்தனை சிவன் கோவில்களில் அவருக்கு சிவபார்வதி திருமண தரிசனம் கொடுத்தார். குற்றாலம் அகத்தியர் வழிபட்ட தலமே ஆகும். திண்டுக்கல் மலைக்கோட்டையின் அருகில் முத்தழகுப்பட்டி செல்லும் சாலையில் வயல்வெளிகளின் நடுவில் இருக்கும் விநாயகர் அகத்தியரால் ஸ்தாபிக்கப்பட்டவராவார். அவர் பெயரே அகத்திய விநாயகர். அருகே அகத்திய குளமும் உள்ளது. இருபுறமும் நாகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. நாகசர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம் அகல இந்த விநாயகரை துதித்து அருள் பெறலாம். கேதுவை ஞானகாரகன், முக்தியளிப்பவன் என்பர். ஆதலால் கணபதியை, கேதுவை ஆழ்ந்த பக்தியுடன் துதித்திட ஞானம் ஈந்து முக்தி அளித்திடுவார் இந்த கணபதி. அகத்தியர் ஒரு உன்னத முனிவர். நாரதரை போன்று எல்லா யுகத்திலும் இவரை நாம் காணலாம். ராமனுக்கு ராவணனை வெல்ல ஆதித்ய ஹிருதயம் உபதேசித்தார். ஹயக்ரீவரிடமிருந்து லலிதா சகஸ்ரநாமம் போதிக்கப்பட்டார். முருகனால் சடாட்சர பிரணவ உபதேசம் பெற்றார். அகத்தியரும் மிகச் சிறிய வடிவினர் என்றால் கணபதியும் சிறு வடிவமே. அகத்திய கணபதி ஈடுபாட்டினால் சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் உள்ள சித்தி புத்தி சமேத கணபதி ஆலயத்திற்கு அகஸ்தியர் ஆசிரமம் என்றே பெயர். கண்ணன் ஸ்ரீமத் பாகவதத்தில் சாதவோ ஹிருதயம் மக்கியம் சாதுனாம் ஹிருதயம் தூ அகம் என்று கூறுகிறார். சாதுக்களின் இதயம் எனது இருப்பிடம், எனது இதயத்தில் சாதுக்கள் இருக்கிறார்கள் என்கிறார். ஆகவே அகத்தியரை வணங்கினாலே குரு அருள், சிவனருள், சூரிய அருள், அம்பிகை அருள், முருகன் அருள், ராமர் அருள், கணபதி அருள் பெறலாம் என்பது இங்கே நமக்கு நிதர்சனமாக தெரிகிறது. இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய்